Hello dear students and parents, நான் Justice from Chem Solutions NEET Academy, Trichy. Today's வீடியோவில் நான் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறேன்னா, இந்த May 4th வந்து நீட் எக்ஸாம் வரப்போகுது. ஸோ அந்த நீட் எக்ஸாமுக்கு எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் நான் கொடுக்க போகிறேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் 2025 அதை பற்றி தான் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட்டாக ப்ரிப்ரேஷன் டிப்ஸ் ஃபார் நீட் எக்ஸாம் இந்த லாஸ்ட் 2 days. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து Thursday, இன்னும் ஃப்ரைடே சாட்டர்டே 2 நாள் இருக்குது. எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னா, ரிவிஷன் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ரிவிஷன் இன் த சென்ஸ் என்னென்னா, நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி ஒவ்வொரு சாப்டரையும் படித்ததை எடுத்து திரும்ப படிச்சுட்டு இருப்பீங்க. ஒவ்வொன்றா முடிச்சுட்டு வந்துகிட்டே இருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு கெமிஸ்ட்ரியில் ஸ்டார்ட் பண்ணி ஃபிசிக்ஸ் முடித்து பயாலஜி வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில பேர் லாஸ்ட் டைமில் ஃபஸ்ட்டு பயாலஜி முடிச்சுட்டு பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லாஸ்ட் மினிட்ல பயாலஜி தான் பார்ப்பாங்க லாஸ்ட் 2 days. ஏன்னா அது அப்படியே மைண்டில் போகிறப்போ அப்படியே நிற்கும், ஈஸியாக பண்ணிடலான்ற ஒரு மைண்ட் செட்டில் பண்ணுவீங்க. ஓகே, உங்களோட ஸ்ட்ராட்டஜி ப்ரிப்பரேஷன் என்ன வச்சுருக்கீங்களோ நீங்கள் அதே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதை தான் பண்ண போகிறீங்க. ஸோ அப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, கோ த்ரூ த நீட் ஃபுல் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் அதர் கொஸ்டின்ஸ். நீங்கள் நீட் ஃபுல் டெஸ்ட் எழுதியிருப்பீங்க. மினிமம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 15 to 20 ஃபுல்ஸ் எழுதியிருக்கலாம். ஏன் 25-30 வரையும் கூட ஃபுல் டெஸ்ட் எழுதியிருக்கலாம். பட் அந்த கொஸ்டின் பேப்பரையே எடுத்து பாருங்கள். அந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் நல்ல கொஸ்டின் பேப்பர்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றப்ப, நீங்கள் அந்த கொஸ்டின்ஸையே நீங்கள் ஃபுல் கொஸ்டின் தானே, அதை ஒரு தடவை பார்த்துட்டு போகிறதுல எந்த தப்பும் இல்லையே. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம நீட் எக்ஸாமில் ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா கான்செப்ட்ஸ் தெரியாமல் பண்ண மாட்டோம். ஏன்னா நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றப்ப கான்செப்ட் தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. கொஸ்டின்ஸில் நீங்கள் கேர்லெஸ் மிஸ்டேக்கு அல்லது மிஸ்டேக்ஸ்லேயே நிறைய டைப் இருக்கு இல்லையா, அது பண்ணலாம். இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் நிறையா பார்த்துட்டு போகும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது எந்த டவுட்டும் இல்லை. அதுவும் எக்ஸாம் முன்னாடி கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்போ உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண பேப்பரே பாருங்கள், தப்பு இல்லை. அது ரிவிஷன் டெஸ்ட்டில் வச்சது இருந்தாலும் அதை பாருங்கள். அதர் கொஸ்டின்ஸ் நல்லா இருக்குது, ஸ்டாண்டர்டாக இருக்குது அப்படின்றப்ப அதையும் பாருங்கள். மெயினாக ஃபுல் டெஸ்ட் பார்த்துட்டு போங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து, ஹாவ் எனஃப் ஸ்லீப். நல்லா தூங்கணும். தூக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று இல்லையா? தூங்கினா தானே நம்ம மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம ஒரு நாள் தூங்காட்டி அடுத்த நாள் ரொம்ப டயர்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி சாட்டர்டே நைட் மினிமம் 8 hours வந்து நீங்கள் தூங்கியே ஆகணும். ஏன்னா தூக்கம் அப்படின்றது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ கண்டிப்பாக வந்து தூங்கணும். 8 hours தூங்குனீங்கன்னா உங்கள் மைண்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும்போது தான் நம்ம நிறைய விஷயங்கள் யோசிக்க முடியும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மைண்டு அப்படின்றப்ப தான் நம்ம நல்லா தெளிவாக இருக்க முடியும், நல்லா பண்ண முடியும். ஸோ மைண்டு தெளிவாக இருக்கணும், ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு தூக்கம் இருந்தால் அது கண்டிப்பாக இருக்கும். அப்போ நீங்கள் கண்டிப்பாக மினிமம் 8 hours எக்ஸாமுக்கு முன்னாடி தூங்கிடணும். ஏன்னா மத்தியானம் எக்ஸாம் தான். மார்னிங் எக்ஸாம்னால் பரவாயில்ல, நம்ம காலையில் எழுந்திரிச்சு அவசரமாக போகிற மாதிரி இருக்கும். நமக்கு எக்ஸாம் வந்து ஆஃப்டர்நூன் தான். ஆஃப்டர்நூன் எக்ஸாம் அப்படின்றப்ப நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்கயோ அங்கே தானே எக்ஸாம் ஹால் போட்டிருப்பீங்க. அப்படின்றப்ப நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு மினிமம் ஒரு 1 hour ஆகலாம் சொல்கிறேன். மேக்ஸிமம் ஒரு 2 hours கூட ஆகலாம். அதுக்கு மேலே ஆக வாய்ப்புகள் இல்லை. ஸோ ஒரு சில பேருக்கு ரொம்ப பக்கத்தில் கூட இருக்கலாம் எக்ஸாம் ஹால். ஸோ இதெல்லாம் இருக்குது. அப்படின்றப்ப நமக்கு மத்தியான எக்ஸாம்னால கண்டிப்பாக நல்லாவே தூங்கலாம். 8 hours ரொம்ப முக்கியம். தூங்கினா தான் நம்மளால் யோசிக்க முடியும், தெளிவாக இருக்க முடியும். ஏன்னா அன்னைக்கு நைட்டு உட்காந்து பயங்கரமாக தூங்காமல் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸாமில் பெரிய லெவலில் சாதிக்க முடியுமா அப்படின்னா நமக்கு டயர்டு தான் ஆகும். ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்றப்ப நம்ம அந்த சாட்டர்டே நைட்டை நம்பி இல்லைல்ல, நம்ம முன்னாடி சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்றப்ப ஈஸியாக பண்ணிடலாம். அடுத்து, டோன்ட் யூஸ் அ மொபைல் ஃபோன் டியூரிங் ப்ரிப்பரேஷன். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ ஃபோன் யூஸ் பண்ண வேண்டாம். ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா மைண்ட் செட் மாறும், உங்களுக்கே தெரியும். ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. இல்லை சார், நான் ஃபோன் யூஸ் பண்ணி டவுட்ஸ் மட்டும் பார்த்துக்குவேன், அதில் தான் பார்ப்பேன், நான் போய் கூகுளில் பார்ப்பேன், இல்லைனா ஏதாவது ஆப் வச்சுருக்கேன் அதில் தான் போய் பார்க்க முடியும் என்னாலன்னா, நீங்கள் கண்ட்ரோலாக இருப்பீங்க அப்படின்னா பார்த்துக்கங்க, தப்பு இல்லை. பட் நீங்கள் மைண்ட் செட் மாறும் அப்படின்னா தயவு செஞ்சு ஃபோனை பக்கத்தில் வைக்காதீங்க. அதை டிவி அண்ட் அதர் திங்ஸ் இதெல்லாம் பண்ணாதீங்க. ரிலேட்டிவ் யாராவது வீட்டுக்கு வர்றாங்கன்னா தனியாக போயிடுங்க, அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு 2 நாளைக்கு பார்த்துக்கோங்க. மொபைல் ஃபோன் வந்து வேண்டாம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம்.
அடுத்து ஹாவ் எ ஹெல்தி ஃபுட், அவாய்ட் த ஸ்பைசி ஃபுட். ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஸ்பைசி ஃபுட் அப்படின்னா இந்த டைமில் நம்ம ரொம்ப ஹாட்டாக இருக்கு இல்லையா, இந்த டைமில் நம்ம வந்து இந்த சிக்கன் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுக்கும்போது நமக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இந்த டைமில் நம்ம ஃபுட்டை வந்து ரொம்ப ரொம்ப பார்த்து சாப்பிட்ணும். ஏன்னா ஹெல்தி ஃபுட்டாக இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எது ஒத்துக்குமோ, இட்லி இந்த மாதிரி நமக்கு என்ன தேவையோ என்ன ஒத்துக்குமோ அந்த மாதிரி ஃபுட்டு வந்து ஒரு 2 நாளைக்கு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த எக்ஸாம் டைமில் நம்ம இதுக்காக தான் 1 இயர் 2 இயர்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்காகவே நம்ம நிறைய விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம். உடம்பு நல்லா இருந்தால் தானே நம்ம எல்லாமே சூப்பராக பண்ண முடியும். உடம்பு சரியில்லைன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது இல்லையா. ஸோ எல்லாத்துக்கும் முக்கியம் வந்து நம்மளோட உடம்பு நல்லா இருக்கணும். ஸோ அதனால் நம்ம எடுத்துக்கூடிய ஃபுட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை பார்த்து எடுத்துக்கோங்க. அது வந்து அதில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஆசைப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் ஒரு 2 நாளைக்கு கண்ட்ரோலாக இருங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம், எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா எக்ஸாமுக்கு கரெக்டாக இருக்கணும் இல்லையா, அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து மேக் யுவர் ஹெல்த் எ ப்ரையாரிட்டி. ஏன்னா ஒரு சில பேருக்கு உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி ஃபீவரு, கோல்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். ஸோ இதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஒரு ஃபீவர் வருதுன்னா அதை அசால்ட்டாக விட்டுறாமல் பார்த்துக்கலாம் சரியாயிருன்னு இல்லாமல் உடனே டாக்டரை பார்த்து அதற்கான டேப்லெட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் டைமில் ஒரு ஃபீவர் வருது அப்படின்றப்ப அதை நம்ம உடனே சரி பண்ணிவிட்டு அதை வளர விடாமல் அதை பண்ணிட்டோன்னா அதை பார்த்துக்கலாம். அது இல்லாமல் அதை வந்து நம்ம பெருசாக மைண்டில் ஏற்றிக்க வேண்டாம். நெவர் மைண்ட் இட். புரியுதா? அதை ரொம்ப ஏற்றிக்கிட்டு உடம்பு சரியில்லையே, நம்ம 2 நாள் ஏதாவது ஆகிடுமோ, ரொம்ப ஃபீவர் வந்துடுமோ, எக்ஸாம் பண்ண முடியாமல் அந்த மாதிரி நெகட்டிவ் தாட் எதுவும் வேண்டாம். பாசிட்டிவாகவே நம்ம திங்க் பண்ணுவோம். எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம எந்த இதுவும் வராமல் பார்த்துக்குவோம். அப்படி வந்தாலும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு கவலைப்படாமல் கான்ஃபிடெண்ட்டாக நம்ம எக்ஸாமை அப்ரோச் பண்ணுவோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து திங்ஸ் டு பி ரிமெம்பர்டு. நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன கொண்டுட்டு போகணும் அப்படின்னா, உங்களுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் தெரியும். ஹால் டிக்கெட்டில் நிறையா விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா த பிரிண்டட் காப்பி ஆஃப் நீட் யூஜி 2025 அட்மிட் கார்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ அதை கண்டிப்பாக எடுத்துக்குவீங்க எல்லாருமே. அது மட்டும் ஒன் வேலிட் ஃபோட்டோ ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃப் சச்சஸ் ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக வேலிட் ஃபோட்டோ ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃப் இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும். அதை வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ஒன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் டு பி ஃபிக்ஸ்ட் இன் த ஃபர்ஸ்ட் பேஜ் ஆஃப் அட்மிட் கார்டு. அட்மிட் கார்டோட முதல் பக்கத்தில் இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், பேஸ்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி அண்ட் ஒன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் டு பி ஃபிக்ஸ்ட் இன் த செகண்ட் பேஜ் ஆஃப் த அட்மிட் கார்டு. அதை வந்து செகண்ட் பேஜில் வந்து ஒன் போஸ்ட் கார்டு சைஸ், இங்கே வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இங்கே பண்ணிக்கணும். இங்கே வந்து போஸ்ட் கார்டு சைஸ் கொஞ்சம் ஃபோட்டோ வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், அந்த ஃபோட்டோ வந்து நம்ம செகண்ட் பேஜில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். அடுத்து ஃபாலோ த ப்ராப்பர் ட்ரெஸ் கோட். ட்ரெஸ் கோடு வந்து என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தயவு செஞ்சு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம தேவையில்லாத ட்ரெஸ் கோடு போட்டுட்டு போயிட்டு அங்கே ஏதாவது நமக்கு பிரச்சனை கொடுத்தாங்கன்னா அதுவே நமக்கு பெரிய ஒரு டென்ஷனாக இருக்கும். நம்ம போகிறப்ப ப்ராப்பரான ட்ரெஸ் கோடு என்னவோ அதை டீசெண்டாக போட்டுட்டு போயிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச ட்ரெஸ் நம்ம போட்டுக்கலாம். எக்ஸாம் போகிறப்ப நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து டூஸ் இன் த எக்ஸாம் ஹால். எக்ஸாம் ஹாலில் உள்ளே நுழைய போகிறீங்க. இப்போ நீங்கள் எக்ஸாம் ஹால் போகிறப்ப உங்களுக்கு மத்தியானம் டைம் வந்து 2 to 5 எக்ஸாம். உங்களுக்கு 1 o'clock வந்து ரிப்போர்ட் பண்ணணும். அங்கே ஹால் டிக்கெட்டில் வந்து 11 o'clock 11:30 அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸாம் ஹாலுக்கு 1 o'clock உள்ளே போயிட்டோன்னா அங்கே கண்டிப்பாக இருக்கணும். 1 o'clock எக்ஸாம் ஹாலுக்கு உள்ளே இருக்கணும். ஓகேங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எக்ஸாம் ஹால் 1 o'clock இருக்கணும்னா நீங்கள் 12 o'clock அந்த கேம்பஸ்க்கு போயிருங்க. 12 மணிக்கு அந்த கேம்பஸ்க்கு போயிருங்க. போயிட்டு வெளியில் வெயிட் பண்ணுங்கள். போய் எக்ஸாம் ஹாலுக்கு உள்ளே போயிடாதீங்க, உள்ளே உட்கார வச்சுருவாங்க. நீங்கள் 12 மணிக்கே உள்ளே போயிட்டீங்கன்னா 12லேருந்து 2 மணி வரைக்கும் ஒரே இடத்தில் நீங்கள் உட்காந்துருக்கணும். அது மேபி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகலாம்.
முன்னாடியே போயிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க எக்ஸாம் ஹாலில் அப்படின்றப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கே 1 போகிற மாதிரி போகாதீங்க, ஒரு 12 போயிடுங்க, முடிஞ்சால் 11 போங்க. பட் உள்ளே போக வேண்டாம், அந்த கேம்பஸில் வெளியில் பேரண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு அங்கே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். எவ்வளோ ரிலாக்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அந்த படபடப்பே உங்களுக்கு தெரியக்கூடாது. ஏன்னா எக்ஸாம் ஹால் போகிறதுக்கு முன்னாடி நம்ம டென்ஷனே இருக்கக்கூடாது. அப்படின்றப்ப ரிலாக்ஸ் பண்ணுங்கள். கடைசி நேரத்தில் நம்ம படித்த சப்ஜெக்டை யோசிச்சுட்டு இருக்கணும், அது ஞாபகம் இருக்கா, இந்த ஃபார்ம்லாம் ஞாபகம் இருக்கா, இந்த நேமிங் ரியாக்ஷன் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக கொஸ்டினாக கேட்கும்போது நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோன்றப்ப அது கண்டிப்பாக ஞாபகம் வந்துடும், நம்ம அழகாக பண்ணிடலாம். நம்ம குறைக்க வேண்டியது டென்ஷன், படபடப்பு, இதை கண்டிப்பாக குறைக்கணும். அதனால் எக்ஸாம் ஹாலுக்கு 12 போயிருங்க. பட் எக்ஸாம் ஹாலுக்கு உள்ளே நுழையிறது 1 நீங்கள் நுழையிற மாதிரி பார்த்துக்கங்க. கரெக்டாக இருக்கும். ஓகே, குட். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் கோ த்ரூ ஆல் த பேஜஸ் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் வித்தவுட் எனி ரஷ். இப்போ உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்றாங்க. கொஸ்டின் பேப்பர் கொடுத்த உடனேயே நீங்கள் அந்த சீல் ஓப்பன் பண்ணுறீங்க இல்லையா, கரெக்டாக 2 ஓப்பன் பண்ணிடுவீங்க. பண்ணிவிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள், மெதுவாக பாருங்கள். நீங்கள் டேக் ஒரு ஓன் டைம். படப்படப்பாக எடுத்து டென்ஷன் ஆகி எடுத்தோன்னே டென்ஷன் ஆகிடக்கூடாது. அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 1 மினிட் நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஃப்ரீயாக ஜாலியாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா அந்த 3 ஹார்ஸ் உங்கள் கையில் இருக்கும். அது எடுத்தோன்னே படபடப்பாக டென்ஷனாக பண்ணிங்கன்னா அந்த டென்ஷன் வந்து கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஒரு 1 மினிட் ரிலாக்ஸ் பண்ணுங்களேன். இல்லை ஒரு 30 செகண்ட் மெதுவாக எடுத்து பாருங்கள், என்ன கொஸ்டின் இருக்குது, நமக்கு தெரியாத கொஸ்டின் இருக்குமோ அப்படிலாம் நினைக்க வேண்டாம். எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும். சூப்பராக படிச்சிருக்கீங்க நீங்கள், எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம், அப்படியே மெதுவாக எடுத்து பாருங்கள். ஒவ்வொரு இதை ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 30 செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, எடுத்து பாருங்கள். இல்லை 1 மினிட் கூட எடுத்துக்கோங்க, தப்பு இல்லை. எடுத்துட்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கோ த்ரூ த பேப்பர், கொஸ்டின் பேப்பர் வித்தவுட் எனி ரஷ். டென்ஷன் ஆகாமல் பொறுமையாக படபடப்பாகாமல் பாருங்கள். அடுத்து ஃபாலோ தி சேம் ஸ்ட்ராட்டஜி தட் யூ ஹாவ் ஃபாலோட் இன் த மாக் டெஸ்ட். நீங்கள் ஃபுல் டெஸ்ட் எழுதிருப்பீங்க இல்லையா, அங்கே என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணீங்களோ அதே ஸ்ட்ராட்டஜியை இந்த எக்ஸாம் ஹாலில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். என்ன சார் சொல்கிறீங்க? ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபுல் டெஸ்ட்டில் எடுத்தோன்னே என்ன பண்ணுவீங்க, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பாட்னி சுவாலஜி தான் பண்ணுவீங்க. ஸோ அதே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாட்னி சுவாலஜி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பாட்னி சுவாலஜியே ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து எடுத்தோன்னே இங்கே பாட்னி சுவாலஜி மார்க் டெஸ்ட்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அங்கே ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட்டாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த நீட் எக்ஸாம் பேப்பரில் ஃபிசிக்ஸ் தான் ஃபஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. சம்டைம் பாட்னி சுவாலஜி மேபி கொடுக்கலாம், ஃபிசிக்ஸ் தான் மோஸ்ட்லி இருக்கும். உடனே நம்ம போயிட்டு ஃபிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னா ஒரு 4 கொஸ்டின் ஈஸியாக இருக்குது. இங்கே மார்க் டெஸ்ட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா பாட்னி சுவாலஜி தான் ஃபர்ஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அங்கே போய்ட்டு நீங்கள் எடுத்தோன்னே நீங்கள் ஃபிசிக்ஸ் 4 கொஸ்டின் ஈஸியாக இருக்குது, போய் ஃபிசிக்ஸை பண்ணிடுவோம் ஈஸியாக தானே இருக்குதுன்னு ஃபிசிக்ஸை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இங்கே ப்ராக்டிஸ் பண்ணது தான் நம்ம பண்ணணும். ப்ராக்டிஸ் என்ன பண்ணியிருக்கோமோ அதை அங்கே பண்ணணும். அங்கே போய் புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம வந்து கையில் எடுக்கும்போது கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகுமான்றது டவுட்டு தான். ஸோ அதனால் நீங்கள் இங்கே ஆல்ரெடி நிறையா ஃபுல் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. இங்கே என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிங்களோ, ஈவன் ஃபிசிக்ஸ் பேப்பர் ஃபஸ்ட்டாக இருந்துச்சுன்னா, ஈவன் அது ஈஸியாக இருந்தால் கூட நீங்கள் பாட்னி சுவாலஜி தான் எடுக்கணும். இல்லை நான் ஃபிசிக்ஸ் தான் சார் ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன், நான் ஃபிசிக்ஸ் தான் ஃபஸ்ட்டு பண்ணுவேன், நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பண்ணுவேன், தாராளமாக ஃபிசிக்ஸ் பண்ணுங்கள். இங்கே என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிங்களோ அங்கே போய் புதுசாக ஸ்ட்ராட்டஜி மாற்றாதீங்க. சப்போஸ் மாற்றினீங்கன்னா அது உங்களுக்கு ஃபேவராகவும் இருக்கலாம், ஃபேவர் இல்லாமலும் இருக்கலாம். ஸோ அதனால் மாற்ற வேண்டாம், மாற்றாமல் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறது, ஃபாலோ தி சேம் ஸ்ட்ராட்டஜி தட் யூ ஹாவ் ஃபாலோட் இன் த எக்ஸாம் மாக் டெஸ்ட். என்ன பண்ணீங்களோ அதை இங்கே பண்ணுங்கள், மாற்றி பண்ண வேண்டாம். அடுத்து கொஸ்டின் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இப்போ பாட்னி சுவாலஜி பண்ணுறீங்க, அடுத்து கெமிஸ்ட்ரி, அடுத்து ஃபிசிக்ஸ் பண்ணுறீங்க. சப்போஸ் சம்டைம் ஃபிசிக்ஸ் பண்ணுவாங்க, ஃபிசிக்ஸ் பண்ணிட்டு பாட்னி சுவாலஜி பண்ணிட்டு ஃபைனலாக கெமிஸ்ட்ரி பண்ணுவாங்க. சம் ஸ்டூடெண்ட்ஸ் மேபி கெமிஸ்ட்ரி எடுத்தோன்னே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க என்ன ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். நீங்கள் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க இல்லையா மார்க் டெஸ்ட்டில், ப்ராக்டிஸ் டெஸ்ட்டில், அதை தான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறீங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரி. அடுத்து டஃப்னஸ் ஆஃப் ஒன் சப்ஜெக்ட் ஷுட் நாட் அஃபெக்ட் த அதர் சப்ஜெக்ட். இப்போ நீங்கள் பாட்னி சுவாலஜி எடுக்கிறீங்க, அது பயங்கர லென்த்தியாக இருக்குது, கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப லென்த்தியாக போகுது.
நீங்கள் எதிர்பார்க்கல, என்னடா நம்ம ஈஸியாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம், ரொம்ப போகுது அசர்ஷன் ரீசன் ஸ்டேட்மெண்ட்லாம் நிறையா இருக்குது, நிறையா கொடுக்குறாங்களே எவ்வளோ லென்த்தியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி அது பாட்னி ஜுவாலஜி பண்ணிடுறீங்க. பட் அதோட டஃப்னஸை நினச்சி ஈஸியாக இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரியை விட்டுறக்கூடாது, ஈஸியாக இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸை விட்டுறக்கூடாது. இல்லை ஃபிசிக்ஸ் டஃப்பாக இருக்குன்னா ஈஸியாக இருக்கக்கூடிய பயாலஜியை விட்டுறக்கூடாது. எடுத்தோன்னே ஃபிசிக்ஸ் பண்ணுறீங்க, அது டஃப்பாக இருக்குது, அதை நினச்சி வருத்தப்படக்கூடாது. ஒரு சப்ஜெக்டோட டஃப் வந்து இன்னொரு ஈஸியான சப்ஜெக்டை அஃபெக்ட் பண்ணவே கூடாது. அது மாதிரி இப்போ நீங்கள் கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நீங்கள் பார்க்குறீங்க, அது டஃப்பாக இருக்குது, எல்லாம் லென்த்தியாக போயிட்டே இருக்குது. அப்போ செகண்ட் கொஸ்டின் ஈஸியாக இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டஃப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக இருக்கக்கூடிய செகண்ட் கொஸ்டினையும் நம்ம ரொம்ப பயத்தோடு ஹேண்டில் பண்ணக்கூடாது. நம்ம டஃப்பான கொஸ்டின்னா அது டஃப் தான், எல்லாருக்கும் டஃப்பு தான், நமக்கு மட்டுமா டஃப்பு, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டஃப்பு தான். அதை வந்து நம்ம தெரிஞ்சால் பண்ண போகிறோம், இல்லை வரலாட்டி அடுத்த ஈஸியான கொஸ்டின்ஸை பண்ணிட்டு போயிட்டே இருக்க போகிறோம். அதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து டஃப்பாக இருக்குன்னா ஈஸியான சப்ஜெக்டை அஃபெக்ட் பண்ணக்கூடாது, அல்லது அந்த சப்ஜெக்டில் உள்ளக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டஃப்பாக இருக்குன்னா ஈஸியான செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின் அதை அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா டஃப்பாக இருக்கும்போது நம்மளோட மைண்ட் செட் மாறக்கூடாது. நம்ம மைண்ட் செட்டு மாறிடுச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் மைண்ட் செட்டு தான்ப்பா. நம்ம முடியும்னா முடியும், முடியாதுன்னா முடியாது. பாசிட்டிவ் திங்கிங்காக தான் இருக்கணும், நம்ம நெகட்டிவ் திங்கிங் இருக்கக்கூடாது. அதனால் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நம்ம பண்ணணும். அந்த டஃப்னஸ் ஆஃப் த கொஸ்டின் பேப்பரை நினச்சி நம்ம ஒரி பண்ணக்கூடாது. எல்லாருக்குமே டஃப்பு தான், கண்டிப்பாக. ஈஸினா எல்லாத்துக்கும் ஈஸி தான். இன்னும் ஈஸியாக இருந்தால் தான் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா அப்போ தான் நம்ம ஈஸியாக இருக்கும்போது கொஸ்டினை ரொம்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவோம். டஃப்பாக இருந்தால் ஓவர் எஸ்டிமேட் பண்ணுவோம். இது ரெண்டும் கூடாது. டஃப்பாக இருந்தால் ரொம்ப ஓவர் எஸ்டிமேட் கூடாது, ஈஸியாக இருந்தால் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. நம்ம எல்லா பேப்பரையும் ஒரே மாதிரி தான் பார்க்க போகிறோம். கொஸ்டினை கிளியராக படிக்க போகிறோம், 4 ஆப்ஷனை பார்க்க போகிறோம், அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். அப்போ கொஸ்டினை 1க்கு 2 டைம் படிக்கணும். ஆப்ஷன்ஸு தான் நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஆப்ஷன்ஸில் இருக்கிறத விட கொஸ்டின்ஸ் ரீட் பண்ணுறதுல நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தோம் அப்படின்னா அந்த கொஸ்டினை கிளியராக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டை மறந்துடாதீங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து மேனேஜ் த டைம் ப்ராப்பர்லி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? இப்போ நீங்கள் பாட்னி ஜுவாலஜி ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இப்போ மார்க் டெஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, அதில் வந்து 50 மினிட்ஸில் நான் முடிச்சிருவேன், இன்க்ளூடிங் ஷேடிங் வந்து 1 ஹவரில் நான் முடிச்சிருவேன், 1 ஹவரில் பாட்னி ஜுவாலஜி முடிச்சிருவேன் அப்படின்னா அதை தான் இங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சப்போஸ் கொஞ்சம் லென்த்தியாக போகுதுன்னா ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். நீங்கள் 1 ஹவரை விட 1 ஹவர் 5 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா உட்காந்துட்டு பாட்னி ஜுவாலஜி ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கு சப்போஸ் இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் அதை முடிச்சுட்டு தான் நான் அடுத்து போவேன், எல்லாத்தையும் முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1.5 மணி நேரம் அதை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் கெமிஸ்ட்ரி இருக்குது, ஃபிசிக்ஸ் இருக்குது, அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் ப்ரெஷர் அதிகமாகிடும், டென்ஷன் அதிகமாகிடும். ஸோ அதனால் இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மாதிரி ஷேடிங் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் பாட்னி ஜுவாலஜி முடித்தோன்னே உடனே ஷேடிங் பண்ணிடுவீங்க, அடுத்து ஃபிசிக்ஸ் முடித்தோன்னே பண்ணுவீங்க, அடுத்து ஃபைனலாக கெமிஸ்ட்ரி முடித்தோன்னே பண்ணுவீங்க, இல்லை ஃபைனலாக ஃபிசிக்ஸ் பண்ணுறேன் முடித்தோன்னே நான் பண்ணுவேன் அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை சார் நான் 3 சப்ஜெக்டையுமே நான் 2 ஹவர்ஸில் முடிச்சிருவேன், 2 ஹவர்ஸ் 10 மினிட்ஸில் முடிச்சிருவேன், லாஸ்ட் 50 மினிட்ஸ் நான் ஷேடிங் பண்ணுவேன், ஒரு சில கொஸ்டின் நான் வந்து பார்த்து வச்சுருப்பேன், அதை ஃபைனலாக பண்ணிக்குவேன், ஓகே அப்படி பண்ணுங்கள். ஸோ என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிங்களோ அதை பண்ணுங்கள். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிங்களோ அந்த டைம் தான் இங்கே பண்ண போகிறீங்க. எல்லாத்த விட கொஸ்டின் சால்வ் பண்ணி எல்லாமே பண்ணுறத விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த ஓஎம்ஆரில் ஷேடிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதானே முக்கியம். ஸோ அதுக்கு நம்ம டைம் எடுத்து தான் ஆகணும். ப்ரெஷர் இல்லாமல் ஜாலியாக பண்ணுங்கள், கண்டிப்பாக நீட் எக்ஸாம் கிராக் பண்ணிடுவீங்க. ஏன்னா எக்ஸாம் கால் நீங்கள் வந்து போகும்போது ரொம்ப ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக போகணும், பயப்படாமல் போகணும். அப்படின்றப்ப கண்டிப்பாக பண்ணிடுவீங்க, அதான் பிரச்சனை இருக்காது. ஸோ இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருங்க, இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து ஆல்வேஸ் ஹாவ் அ பாசிட்டிவ் திங்கிங், அவாய்ட் நெகட்டிவ் திங்கிங். பாசிட்டிவ் திங்கிங்கை தான் இருக்கணும், நெகட்டிவ் திங்கிங் உங்களுக்கு இருக்கக்கூடாது, சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து இந்த எக்ஸாம் ஹால் நுழைஞ்ச உடனே நம்ம மைண்ட் செட் ஃபுல்லாகவே இருக்கணும், இந்த டே தான் என்னோட டே, இந்த டேக்கு தான் நான் வெயிட் பண்ணேன், இந்த மே 4th தான் நான் 1 இயர் பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணேன், இல்லை 2 இயர்ஸ் பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணேன், இந்த டே என்னோட டே, இதை நான் விட்டுறக்கூடாது. பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். கொஸ்டின் டஃப்னஸ் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் வேறு எதுவுமே ஒன்றை வந்து அங்கே நெகட்டிவ் தாட்டு கொண்டு போயிடக்கூடாது.
அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. பேப்பர் டஃப் இன் த சென்ஸ் எல்லாருக்குமே டஃப், உனக்கு மட்டும் டஃப் கிடையாது இல்லையா, எல்லாத்துக்குமே டஃப் அப்படின்னு தான் நீ நினைக்கணும். பாசிட்டிவாக திங்க், அதான் உண்மை, அதான் ஃபேக்ட்டு. அப்படின்றப்ப நம்ம வந்து அதை பற்றி பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை, நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். அப்போ இந்த டே என்னோட டே, May 4th வந்து என்னோட டே, அந்த 235 என்னோட டைம், என்னோட நேரம், இந்த நேரத்துக்காக தான் நான் வெயிட் பண்ணேன். இதை நான் விட மாட்டேன், இதை நான் கிளியராக பொறுமையாக பண்ணுவேன். கண்டிப்பாக இதை சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த எக்ஸாமை நான் முடிப்பேன்ற அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டோட பாசிட்டிவ் திங்கிங்கோடு நம்ம பண்ணணும். நெகட்டிவ் திங்கிங்கை நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடுவீங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. டூ வெல். தேங்க்யூ.